எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நேர்முக உதவியாளர் திரு மகாலிங்கம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நன்றி நன்றி சார். சார், இன்று எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாள். அவர் இல்லாத இந்த தமிழகம், அவர் இல்லாத இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதிமுக அவருடைய தொண்டர்கள், அவருடைய பக்தர்கள் அப்படியேதான் இருக்காங்க. தலைமை தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடிய விரைவில் சரியாயிடும். அது ஏன்னா இந்த கட்சியோட இது ஒவ்வொரு சமயமும் இப்படிதான் பிரியும் கூடும், பிரிஞ்சிடும் கூடும். இந்த மாதிரிதான் இதோட நிலைமை, இந்த கட்சியோட நிலைமை. அவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது சிதம்பரம் பொதுக்குழு நடந்தது, செயற்குழு பொதுக்குழு. அப்ப அவரையே நீக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க. அதை முறியடிச்சோம் அப்போ 75ல். அது மாதிரி இது அழிக்க முடியாத கட்சியும் அது யாராலையும் முடியாது. சார், நீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு நேர்முக உதவியாளரா இருந்திருக்கீங்க. அதனால பல தருணங்கள்ல நெருங்கி இருக்க வேண்டிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதனால நீங்க பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்கிறேன். முதல் கேள்வியா, நீங்க எப்படி நேர்முக உதவியாளரா எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆனீங்க? அதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அதாவது என்னுடைய தகப்பனார் குண்டு கருப்பியான் பேர். அவரு பழைய காமெடி நடிகர். அவரு 72 ஜூலைல இறந்துட்டார், மரணம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் நான் டி.கே. சண்முகத்திட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவை டி.கே. சண்முகம்னு இருந்தார், அவர்கிட்ட இருந்தேன். அப்புறம் அவர் என்னை கூப்பிட்டார். டி.கே. சண்முகத்து மூலியமா இது மாதிரி எனக்கு கருப்பையா பையனை அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி இவரோட போய் சேர்ந்தோமா. சேர்ந்த அன்னைக்கே இவர் என்ன சொன்னாருன்னா, நீ தான் என்பி, எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன பண்றது, அவரோட கால் ஷீட் நான் தான் பார்த்தேன், பிஸ்னஸ் நான் தான் பார்த்தேன், அப்பாயின்மெண்ட் நான் தான் கொடுத்தேன். இதெல்லாம் எனக்கு அன்னைக்கே கொடுத்தாரு அந்த வாய்ப்பை. இது வரைக்கும் அதெல்லாம் யார்ட்டையும் சொல்லலை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவேன். இன்னொரு விஷயம், எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசும்போது அவருடைய வள்ளத்தன்மையை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. நாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமுறை இல்லாட்டி கூட இன்று வரை எம்ஜிஆர் அவர்களுடைய வள்ளல் தன்மையை குறிச்சு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கு. நீங்க அவருடனே இருந்திருக்கீங்க. சோ அவர் வள்ளல் தன்மைக்கு உதாரணமா ஒரு 2-3 விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது வள்ளல் தன்மைன்னு சொன்னா, என்ன அவர் கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டாருன்னா அதுவே அவருடைய வள்ளல் தன்மைக்கு உதாரணமா. எனக்கு 3 தங்கச்சிங்க, 2 தம்பி. ஏன்னா ரொம்ப கஷ்டமான குடும்பம். எங்கள் அப்பா இறந்த உடனே எனக்கு கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. இதே மாதிரி யாராவது கஷ்டம்னு சொல்லி அவர் ஒரு லெட்ரு எதுனா போதும், அந்த லெட்ரு அடுத்த நாளே அவருக்கு மணியாடு போய் சேர்ந்துடும். இதே மாதிரி யாரும் நேரம் அவரை பார்க்கணும்னு ஒன்றுமே அவசியம் இல்லை. அவர் காதுக்கு தகவல் போயிடுச்சுன்னா உடனடியாக உதவி செய்யக்கூடியவர் அவர். இது மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வு நீங்க பார்த்தது உண்டா சார்? சுவாரஸ்யமான நிகழ்வுன்னா, ஒரு போஸ்ட் கார்டில் ஒரு அம்மா லெட்டர் எழுது, நான் தம்பி உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துலேருந்து ஒரு அம்மா லெட்டர் எழுதுவேன். அப்போ அவர் இந்த லெட்டரை அவருக்கு பார்வைக்கு கொடுத்தோன்னா அவர் சரி சரி இது சிதம்பரம் போகணும்ல, அப்போ ஞாபகப்படுத்துன்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் சிதம்பரம் கிட்ட போனோன்னா நான் ஞாபகப்படுத்தேன், போகலாம் அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோன்னே அந்த அம்மா சாதாரண குடிசையில் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி பேர் எல்லாம் மறந்து வச்சாரு. நேரம் குடிசைக்குள்ளே போக முடியாத வழியிலேயே இவர் போனார். போய் அந்த மாதிரி நான் தான் எம்ஜிஆர்னா அந்த அம்மாவுக்கு தூக்கி வேலை பிடிச்சி, அதனால இது எம்ஜிஆர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கார்ட்லேயே அவர்கிட்ட எல்லா விஷயம் பண்ணலாம். பார்த்தோன்னா அந்தம்மா லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு அடிக்கிற லைட் தான் வச்சிருக்கு. அதை பார்த்தா அந்த குடிசைகளுக்கு இலவச மின்சாரம்ன்றது கொடுத்தாரு. அதை பார்த்தோம். நிறைய வள்ளல் தன்மைலாம் அளவு இல்லைவா.
இவ்வளவுதான் செஞ்சிருக்காரு, இவ்வளவுதான் போயிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு அளவு இருந்தால் நம்ம சொல்லலாம். இது அளவு இல்லாத தன்மை. அதாவது ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு, சார் என்ன சார் உங்கள் அக்கௌண்ட்டில் 3 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுது, அது கணக்கே வரலையே சார். சரி அப்படியா, நீங்கள் சாப்பிடுங்க, முதல்ல சாப்பாடு டிஃபன் சாப்பிடுங்க, அப்புறம் நான் கணக்கு தரேன் உங்களுக்குன்னு சொன்னோன்னா அவர் சாப்பிடவும் மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் சாப்பாடை கொடுத்து அவர் சாப்பிட்ட உடனே தான் நான் கணக்கு தருவேனாரு. சாப்பிட்டு அடுத்த நாள் அவரோட மேனேஜர் இருந்தார், எஸ்கேடி சுவாமின்னு சொல்லி, அவர் தான் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தவர். அவர் அனுப்பிச்சு இந்த ஃபைலு, மணி ஆர்டர் ரசீது இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட்டு அதை பார்த்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன இவ்வளோ மணி ஆர்டர் எப்படி அனுப்புறீங்க இதெல்லாம்? மணி ஆர்டர் நாங்கள் தான் அனுப்புகிறோம். ஒரு லெட்ரு போஸ்ட் கார்டு வரும், இல்லை லெட்ரு வரும், இதில் நாங்கள் கேட்டுட்டு உடனே அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த அவர் என்ன சொல்றாரு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், நான் வந்து வள்ளல் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த முறை இதுதான் நான் பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு வள்ளல் இருக்காருன்னு நான் இப்போதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். அடுத்ததாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்குமான உறவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். எப்படி ஒரு தீவிர அண்ணா பற்றாளரா எம்ஜிஆர் அவர்கள் மாறினாரு, அண்ணா அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் மீது இருந்த அன்பு, அந்த பிணைப்பு, அந்த நட்பை பத்தி கொஞ்சம் உதாரணம் காட்டி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதாவது எனக்கு நான் போனது 72மா, அவர் அண்ணா மரணம் அடைஞ்சாரு. ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அண்ணா வந்து ஒரு பூஜை வச்சிருந்தாரு, அண்ணா படத்தை, மகாத்மா காந்தி படத்தை வச்சிருந்தாரு, அண்ணா படத்தை வச்சிருந்தாரு, அவங்க தாயார் படத்தை, அவங்க தகப்பனார் படத்தை, 4 பேர் படத்தையும் பூஜை வச்சு சாமி கும்பிட்டு தான் வெளில வருவார். அண்ணாவுடைய அவர் வந்து அண்ணாவுடைய இதில் வந்து ரொம்ப அண்ணா மேல ரொம்ப பற்றுள்ளவர், பாசம் உள்ளவர். அந்த அண்ணா குடும்பத்துக்கு யாருமே எதுவும் ஹெல்ப் பண்ணலமா. இவர் தான் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு, கௌதமனு அந்த மாதிரி அவங்க ஆளுங்களை பூரா கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணாரு. அண்ணாவோட புஸ்தகங்களை நேஷனலைஸ் பண்ணார். அதனால அண்ணா வந்து நான் ரோட்ல பார்த்துருக்கேன். அண்ணா இறந்தா அன்னைக்கு அவர் வண்டியில போகும்போது தலையில அடிச்சுட்டு அழுதுட்டே போனாரு, இதை நான் பார்த்துருக்கேன். ஆனா அப்ப நான் அவர்கிட்ட 69 இல்லை. நான் திரு கருணாநிதி அவர்களுக்கும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த நட்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அண்ணா காலத்துல எல்லாம் ஒன்னா பயணிச்சதா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கலைஞருக்கும் இவருக்கும் பிரச்சனை எம்ஜிஆருக்கும் ஆழ்ந்த நட்பு உண்டுமா. அவங்க இருவருக்குமே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆனந்தமான நட்பு. இவருக்கு ஒண்ணுன்னா அவருக்கு, அவருக்கு ஒண்ணுன்னா இவருக்கு, 2 பேருமே துடிச்சு போவாங்க, அந்த மாதிரி நட்பு. ஏன்னா இவர் இறந்த அன்னைக்கு நாங்க இங்கிருந்து தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர் கலைஞர் அங்கே வந்துட்டாரு. வந்து 4 மணிலே வந்து உட்காந்துருக்காரு இவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தீவிரமான நட்பு. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். 84, 84, 83, 83 நினைக்கிறேன். கலைஞருக்கு வந்து உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாத போது அவர் கூப்பிட்டு தனியாக பேசிட்டார். வசந்த மண்டபம்னு இருக்கு செக்ரட்டரியில், கூப்பிட்டு நான் உங்களுக்கு எல்லா செலவும் நான் கவர்மெண்ட்டில் எழுதுக்கிறோம், நீ அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர் ஒத்துக்கல, வேணாம் நான் இங்கேயே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி ஒரு 2 பேருமே ஒரு பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர அன்பு 2 பேரும் இருந்தது. வெளியில பார்க்கும்போது தான் இவருக்கும் அவருக்கும் ஒத்துக்காத மாதிரி தெரிஞ்சதை தவிர மற்ற உள்ளுக்குள்ள அவங்க 2 பேருமே நட்பாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், 1977 ஆகஸ்ட் 15 கொடியேற்றுறார் கோட்டையில். எம்ஜிஆர் கொடியேற்றுறார். கொடியேற்றும் போது அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அந்த கருணாநிதியோட அவரோட மரியாதை கொடுக்குறாரு. அதை குடிச்சிட்டு 2 பேருமே இறங்கி அங்க பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க, காலை உணவு. அதை போய் சாப்பிட்டாங்க 2 பேருமே. அது மாதிரி 2 பேருமே ஒன்றும் விரோதிகள் மாதிரி இல்லைம்மா, நட்பு தான். ஆனால் சில காரண காரியங்களால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, அவ்வளோ.
இந்த ஒரு செய்தி பல புத்தகங்கள்ல வந்திருக்கு. அது உண்மையா? அதாவது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட உடனே, நீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்க நீக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, செய்தியாளர்கள்லாம் கேள்வி கேட்கிறாங்க. என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னோனே, எம்ஜிஆர் அவர்கள், "நான் பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு" அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி. அவ்வளவு கேஷுவலா எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டாரா அந்த விஷயத்த? அது உண்மையா? உண்மை உண்மை உண்மைதான் அது. அதாவது நான் இப்போ தோட்டத்தில் தான் இருந்தேன். எம்ஜிஆருடைய தோட்டத்தில் இருந்தேன். ஃபோன் அடிச்சதா இப்போ இந்து பேப்பருக்கு ஒரு ரிப்போர்ட்டர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இது மாதிரி எம்ஜிஆர் கட்சியில் நீக்கினாங்க தெரியுமா அப்படின்னாரு. இல்லைங்க எங்களுக்கு வந்து ஃபோன் வரலன்னா. உடனே நீங்கள் ஆனால் சின்னவரை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள், தகவல் சொல்லுங்கள், அவர் என்ன சொல்கிறாரு தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சரி, நானும் அவர் சத்யா ஸ்டூடியோவில் இப்போ நேற்று நாளை ஷூட்டிங்கில் இருந்தார். அவருக்கு நான் ஃபோனை பண்ணி அவருடைய பர்சனல் நம்பர் இருக்குது, அவர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்டர்வியூ கூப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா, சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும், அவர் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கருத்து என்ன, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், இல்லை நான் பாயசம் சாப்பிட்ருக்கேன்னு மட்டும் சொல்லு, வேற ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மைதான். அது அவ்வளவு கேஷுவலா எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கேஷுவலானா அவருக்கு வந்து ஒரு பெரிய தொழில், இந்தி தமிழில் வந்து ஒரு பெரிய நடிகர். இதில் வந்து அவர் எலெக்ஷனுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்றதை விட படம் 2 படம் செஞ்சாருன்னா அவருக்கு கூட வருமானம் வந்துடும். அது போக இல்லாமல் மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் வெளியில காமிச்சிக்குவார். அதான் அதுதான் சொல்ல முடியும். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை முதலமைச்சர் ஆனது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெளிநாட்டுல இருந்து கொண்டே சிகிச்சை பெற்றுக்கொண்டே இங்கு அவர் கட்சி வெற்றி பெற செய்தது என்பது வரலாறும் உண்டு. அந்த விஷயத்தை குறித்து கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார், இங்கே கட்சியை நடத்துறாங்க. கட்சிக்கு 2ஆம் கட்ட தலைவர் கட்சியை நடத்துறாங்க. அப்புறம் நடத்துறாங்க தவிர எல்லா சீட்ல அலாட் பண்றாங்க, இவருக்கு அலாட் பண்ணல. ஆண்டிப்பட்டியில வந்து எஸ் ராஜேந்திரன் சொல்லி அவரை அவரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு நாள் செக்ரட்டரியேட்டுக்கு நான் போகிறேன். போகும்போது அவங்க டெப்டி செக்ரட்டரி அந்த பிச்சாண்டி, அவர் ஐஏஎஸ், அவர்கிட்ட நான் எப்போ கேஷுவலாக போய் பேசுவேன். அவர் என்ன சொன்னார், சார் சிஎம்க்கு சீட் இல்லை தெரியுமா சார்? ஏன் சார்? அவரு பேச முடியாதா, ஊமையா, அதனால சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்போ கான்ஸ்டியூஷன் எடுத்து படித்து பார்த்தா டெம்பரவரியாக ஊமையாக இருக்கிறவங்க, சிவிலாக இருக்கிறவங்க தான் பேச முடியாது, இது போட்டியிட முடியாது. ஆனால் இவர் வந்து டெம்பரவரி தானே, பெர்மனண்ட்டாக இருக்கிறவங்க பேச முடியாது, அது இது பண்ண முடியாதுன்னு இருக்குது, வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாதுன்னு இருக்குது. ஆனால் இவர் டெம்பரரி. அதாவது இப்போ நான் ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு மௌன விரதம் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதனால் நான் ஊமையாயிடுறேன்னா? அது மாதிரி அதுதான் நான் அந்த கேள்வி கேட்டேன் பிச்சாண்டிகிட்ட. அவர் என்ன சொன்னார், இது சரியான கேள்வியா சார், வாங்க நான் போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உடனே ராஜாராம்கிட்ட சொல்லி ராஜாராம் எல்லாரையும் கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சீட் அலாட் பண்ணாங்க ஆண்டிப்பட்டியில். ஆண்டிப்பட்டியில் அவர் அலாட் பண்ணோன்னா அப்புறம் சார் வந்து அவரை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி நீ வித்ரா பண்ண சொன்ன. அவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் கட்டி காத்த அதிமுக இன்று தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்குது. இன்றைய தலைவர்கள் அதிமுகவை எப்படி வழி நடத்திட்டு வர்றாங்க நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லைம்மா, ஒரு போட்டி பொறாமை, அதாவது அந்த மாதிரி நிலைமை அந்த கட்சியில் எப்பவுமே எல்லாருமே எனர்ஜிட்டா இருக்காங்க, புரியுங்களா? இந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. இந்த கட்சியை நான் தான் நடத்தணும், நீ தான் நடத்தணும், அந்த போட்டி இருக்கு. மற்ற கட்சியிலலாம் இந்த மாதிரி போட்டி இருக்காது, இந்த கட்சியில தான் அது போட்டி இருக்கு. ஒரு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம்ன்ற மாதிரி இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. இப்போ திருப்பி என்ன செய்வாங்கன்னா ஒன்றா சேர்ந்துருவாங்க, உடனே வேற ஒன்றும் செய்ய முடியாது, கட்சியை ஒன்றும் செய்ய முடியாது. கட்சி ஒன்று தொண்டர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அப்படியே தான் இருக்காங்க தொண்டர்கள்.
நாங்க எல்லாம் அறிந்து கேட்ட விஷயம், திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்டதுக்கான காரணம், அவர் பொருளாளராக இருந்த சமயத்தில் கணக்கு கேட்டாரு. அதனால கருணாநிதி அவர்கள் நீக்கினாரு அப்படின்னு. சமீபத்துல வந்த திரைப்படத்துல ஒரு காட்சி, அதுல எம்ஜிஆர் அவர்கள் உயரிய அமைச்சர் பதவி கேட்டதாகவும், அதற்காக அவர் நீக்கப்பட்டதாகவும் ஒரு காட்சி. அது உண்மையா? அப்படி அதெல்லாம் பதவிக்காக உண்மை இல்லை. அந்த மாதிரி ஒரு செய்தி உண்மை இல்லை. அது காரணம் சொல்லணும்ல, ஏதாவது பழி சொல்லணுன்றதுனால பழி சொல்லிவிட்டாங்களே தவிர அது உண்மையான காரணம் இல்லை. அவர் அவருக்கு ஒரு தொழில், அந்த தொழிலில் அவர் தான் ராஜா. என்ன, அவர் இது மாதிரி மந்திரி ஆகணும், அது சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறது இல்லை. ஜெயிச்ச உடனே சிஎம் ஆகணும்னு அவர் ஆசைப்படலையே. ஜெயிச்சு எல்லாம் 135 சீட்டு வந்ததுக்கப்புறம் அவர் மதுரையை பெற்ற சுந்தரபாண்டியன் அந்த படம் ஷூட்டிங் பேலன்ஸ் இருந்தது. அது ஒரு 14 நாள் ஷூட்டிங்காக மைசூர் போயிட்டார். அவர் அப்படி ஆசைப்படுற பதவி வெறி இருக்கலாம். உடனே இப்போ அடுத்த நாளே பதவி எடுத்துக்கலாம்ல. அவர் கவர்னர் கூட கேட்டார், என்ன எப்படி இருக்கீங்க, சீக்கிரம் வந்து பதவி எடுத்துருக்காங்க. இல்லை சார், எனக்கு பதவி முக்கியம் இல்லை, என்னோட வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சுட்டு தான் பதவி எடுத்துக்கிட்டேன். 30/6/77 பதவி ஏற்றார். திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் தன்னுடைய 25 வயதிலேயே எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்துல அவருடைய அரசாங்கத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையிலான உறவை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? கே.சி. பழனிசாமி எம்பியா இருந்தாரு, எம்எல்ஏ இருந்தாரு. அவர் புரட்சி தலைவருடைய உண்மையான தொண்டன். இன்னைக்கும் அவர் புரட்சி தலைவரை விசுவாசிக்கிறார். விசுவாசித்து பார்த்தீங்கன்னா டிவி விவாதம் பார்த்தீங்கன்னா அவர் எம்ஜிஆருக்காக சண்டை போடுறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக சண்டை போடுறாரு. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சவர். அவர் எம்ஜிஆருக்காக வெறி பிடிச்சவர். அவர் அவரை மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் இன்னும் கட்சி நிலையா இருக்கு. அவங்களுடைய உறவை பற்றி ஏதாவது உதாரணங்கள் இருக்குதா சார்? எனக்கு அவர்கள் உறவா இல்ல, கே.சி. பழனிசாமி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவரு கோயம்புத்தூர்காரு. அவர் மேல ரொம்ப பிரியமானவர். அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். அவர் கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தாங்க. அதனால அவர் மேல ரொம்ப பிரியமா இருப்பார். கே.சி. பழனிசாமி மேல ரொம்ப பிரியமா இருப்பார். திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் பல விவாதங்கள்ல பேசும்போது சில விஷயங்களை சொல்றாரு. இன்றைய அதிமுக தலைவர்கள்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், திருமதி சசிகலா அவர்களா இருக்கட்டும், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தது உண்டா? எம்ஜிஆர் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பல கேள்விகளை கேட்கிறாரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். உண்மையாவே எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்துல இவங்க கட்சியில இருந்தாங்களா இல்லையா? டிடிவி தினகரன் அவர் பார்த்துருக்கலாம், சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அம்மா தோட்டத்தில் இருந்தார், வேலைக்கு அவர் வேலை பார்த்துட்டு வர்றாங்க. அதனால அவர் சமயத்தில் எம்ஜிஆர் பார்த்துருக்கலாம். சசிகலா அம்மாவும் பார்த்துருக்கலாம், சான்ஸ் இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை. அவர் பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் பார்க்கல. வேற யாரும் பார்க்க ஓபிஎஸ் அவர்கள் சார். ஓபிஎஸ் அவர்கள் அவர் என்னோட புஸ்தக வெளியீட்டாளர் அவரே சொன்னார், அந்த மாதிரி எம்ஜிஆர் பெரியகுளம் போற வழியில பார்த்து அவர் கும்பிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதான் நான் பார்த்தது அவரன்னு சொல்லியிருக்காரு. என்னோட புஸ்தகம் வெளியீட்டு விழாவில் வந்தார். அவரு இதான் பேசினார். நிறைவா ஒரு கேள்வி சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்துல இருந்த அதே வலிமையோட ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் அதிமுக யார் தலைமையில் இருக்க வேண்டும்? அந்த தலைமை யாரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சார்? இதை நான் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இது தொண்டர்கள் கையில இருக்கும். அது தொண்டர்கள் யார் விரும்புறாங்கன்றத ஒரு எலெக்ஷன் வந்தாதான் தெரியும். ஏன்னா அவர் ஓபிஎஸ் கொஞ்சம் மனிதாபிமான ஆளு, மனுஷரு. அது மாதிரி சைதை துரைசாமி இருக்காரு, அவரும் கொஞ்சம் மனிதமான ஆளு. எம்ஜிஆர் போல மனிதமானவர்கள். இவங்க மற்றவங்க யார் தலைவர் வராங்க என்ன இதெல்லாம் நமக்கு அவ்வளோ அது பரிச்சயம் கிடையாது அவங்களோட. அதனால இவங்க யார் தலைவராக வராங்கன்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. நன்றி சார், நன்றி சார். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பல விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி சார்.
இல்லைம்மா, இது ஒரு நன்றிக்கெல்லாம் வேலையே இல்லை. ஏன்னா எம் கரும்பு தின்னா கூலியான்னு கேட்பாங்க அந்த காலத்துல. எம்ஜிஆர் புரட்சியாளர் எம்ஜிஆர் பத்தி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்க டிவி நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிமா.